இளநரைய தடுக்கிறதுக்கும், கருமையா முடி இருக்கிறதுக்கும் பாலை விட அதிக கால்சியம் நிறைந்துள்ள கருவேப்பிலை தோசைங்க. கருவேப்பிலை சாப்பாட்டில இருந்தாலே முதல்ல எடுத்து வைப்போம். ஆனா இது போல தோசை சுட்டு குடுத்தீங்கன்னா எடுத்து வைக்கவே முடியாதுங்க. இதை எப்படி செய்றதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதில பாதி அளவுக்கு வந்து கொத்தமல்லி இலை போட்டுக்கலாங்க. 2 பல் பூண்டு, கொஞ்சமா சீரகம், ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு. தண்ணி விட்டு நல்லா நைஸா மைய அரைச்சு எடுத்துக்கலாங்க. செய்யறது ரொம்பவே சுலபங்க. அவ்வளோதான் பேஸ்ட் மாரி நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம தோசை மாவுல ஊத்தி கலந்து தோசை சுட வேண்டியதுதான். எவ்வளோ சிம்பிளான விஷயம் பார்த்தீங்களா? நம்ம தினமும் சுடுற தோசையில கூட ஒரு சின்ன விஷயத்த மாத்துனோம்னா ரொம்ப ஹெல்த்தியா மாத்திரலாங்க. இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணதுனால கொஞ்சமாவது கச்சல் வருமோ நீங்க நினைக்கலாம். கொஞ்சம் கூட வராதுங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையா இருக்கும். மணமுமே சூப்பரா இருக்கும். சொல்லாம தோசை சுட்டு குடுத்தீங்கன்னா, கருவேப்பில தான் இது கூட ஆட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பெரியவங்கனாலயே கண்டுபிடிக்க முடியாதுங்க. கிட்ஸு வந்து கலர்ஃபுல்லா இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்துல 2 வாட்டியாவது தோசை சுட்டு குடுங்க. கொஞ்சம் கூட வந்து ஒட்டாம சூப்பரா வரும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி, கார சட்னின்னு 2மே வந்து சூப்பரான காம்பினேஷனா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போல ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.